அஸ்ஸலாமுஅலைக்கும் ஆல். இன்றைக்கி ஒரு ரெசிபி vlog பார்த்துக்கலாமா? ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். சுரக்கா வித் ப்ரான் கிரேவி அண்ட் ப்ரான்ஸ்லாம் சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடானே எண்ணெய் போட்டுருங்க. ஸோ எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எடுத்து ஆனியன்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியன் பிங்கிஷ் ஷேடில் வரும்போது டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுரக்காவை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு ஸோ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அது வெந்து வரணும் இல்லை. ஸோ அதுக்காக வந்து சூப்பராக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக விடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் மல்லிப்பூ நல்லா போட்டு கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ப்ராப்பரான சுவையான சுரக்கா வித் ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி. ஸோ இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டக்குன்னு வந்து சேர்ந்துடும்.